जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावुक्कु जय। कस्तरति कस्तरति मायां य संघां त्यजति यो महानुभावं सेवते निर्ममो भवति। नारद भक्ति सूत्रत्तिले 46வது ஸ்லோகம் இது. அத்தியாச்சரியமான வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை. இந்த மனுஷ வாழ்க்கை உத்தமமானதாக இருந்தும் கூட மாயையின் பிடியில வசப்பட்டு கிடக்கிறதுனால வாழ்க்கை வீணா போய் கொண்டிருக்கின்றது. பல பேருக்கு இது புரியறது கூட கிடையவே கிடையாது. எல்லாருமே இந்த மாயையை கடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். பகவான் கீதையில சொல்லும் பொழுது தெய்வீ ஏஷாம் குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தித்தேன்னு சொல்றான். என்னுடைய மாயை கடப்பதற்கரியது, ஆனால் என் சரணகமலங்களை அடைந்தவன் அந்த மாயை சுலபமாக தாண்டி விடுகின்றான் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுடைய சரணகமலங்களை அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாராலையும் பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லைன்றது நன்னாவே தெரியும். அப்ப எப்படி இந்த மாயை கடக்க முடியும்? நாரதர் பதில் சொல்றார், மாயை கடக்க முடியுமா? முடியுமா? யார் கடக்கின்றான் அவரை கேட்கிறார். கஸ்தரத்தி கஸ்தரத்தி மாயாம், யார் மாயை தாண்டான்னு கேட்டா, எவன் பற்றுதலை துறந்து மகாத்மாக்களுக்கு சேவை செய்து மமதை அற்றவனாக இருக்கின்றானோ அவனே மாயையை கடக்கின்றான். சங்காம் சதி யோ மகானுபாவம் சேவதே நிர்மமோ பவதி. மகாத்மாக்களுக்கு சேவை செய்யும் பொழுது மற்ற விஷயங்களுக்கு பற்றுதல் தானாகவே விலகிவிடுகின்றது. அதே சந்தர்ப்பத்தில் மமதையும் அடங்கி விடுகின்றது. அதனாலேயே மாயை கடந்து விடுகின்றோம். ஸ்வயம் நாரத மகர்ஷியுடைய வாழ்க்கை சரித்திரமே இதற்கு ஒரு உதாரணம். வியாசரிடத்துல ரொம்ப அழகா தன்னுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை நாரத மகர்ஷி சொல்றார். பூர்வ ஜென்மத்துல அவர் ஒரு வேலைக்காரியின் புத்திரனாக இருக்கிறார். அந்த குழந்தையா இருக்கிற பருவத்துல விளையாட்டு பொருட்கள் ஆசை வச்சு விளையாடிட்டு இருக்கார். அந்த சமயத்துல அவருடைய தாயார் அந்த கிராமத்துக்கு வந்திருந்த மகாத்மாக்களுக்கு சேவை செய்யும்படியா அவரை நியமிக்கிறார். இந்த குழந்தையும் அவர்களோட இருந்து தன்னால முடிஞ்சதான அல்ப கைங்கரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவர்கள் செய்யும்படியான பூஜைகள், ஜபிக்கும்படியான மந்திரங்கள், தன்னை மறந்து அவர்கள் செய்கின்ற தியானம், இதையெல்லாம் இந்த குழந்தைங்க ஹிருதயத்துல பசுமரத்தாணி போல் நன்னாவே பதிஞ்சது. பக்தியும் பகவத் தியானம் மட்டும்தான் இந்த ஆத்மாவுடைய தேவை. இது புரியாமலேயே தான் ஜனங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். இந்த குழந்தை அத்தனாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது. அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு மற்ற தன்னுடைய பொம்மைகள் மேல இருந்த பற்றுதெல்லாம் தானா விட்டெடுத்து மமக்காரத்தையும் விட்டெடுத்து ஒரு சாதுர்மாசியம் அந்த மகாத்மாக்கள் அந்த கிராமத்துல தங்கியிருந்தார்கள். கிளம்புற சமயத்துல இந்த குழந்தையுடையதான கைங்கரியத்தை நினைச்சார்கள். சரி, இந்த குழந்தை உத்தமனா இருக்கான், இவனுக்கு உத்தம கதி கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த குழந்தையுடைய தலையில கை வச்சு ஆசீர்வாதம் செய்து அற்புதமான மந்திரத்தை உபதேசம் செய்துட்டு போனார்கள். இந்த குழந்தை அன்னிலிருந்து அந்த நாமத்தையே ஜபிச்சுட்டு இருந்தது. அதனாலேயே அடுத்த ஜென்மாவில நாரத மகர்ஷியா அவ்வளவு அழகா அவதாரம் செய்திருச்சு. அதனால இந்த மகாத்மாக்களுடைய சேவையானது ரொம்ப விசேஷமானது. அவர்களுக்கு செய்யக்கூடியதான கைங்கரியம் நம்ம வாழ்க்கையில மிக உயர்ந்ததான நிலைமை அடைவதற்கு ஹேதுவா இருக்கு. அதனால குருவனிடத்துல அசாத்தியமான திட விசுவாசம் வைத்து பரமாத்மா என்ற தியானத்தோடு அவர்களுக்கு சரீரத்தினாலையும் மனசினாலையும் என்னென்ன கைங்கரியங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பரமானந்தத்தை அனுபவிங்கோ. राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा। जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावुक्कु जय।
ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.